பிரண்டைக்கு அரிப்பு தன்மை இருக்கும். அதனால் பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லெண்ணெய் போட்டு தடவிக்கிறேன். தோட்டத்தில் இருக்க பிரண்டையை க்ளீன் பண்ணி தான் எடுத்தாந்துருக்கேன். தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு அந்த கண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள், தேவையில்லை எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். பிரண்டையில் இருக்க நார் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். பிரண்டையிலே நார் பகுதி ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக போட்டால் வதங்க லேட்டாகும். அதனால் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். வானல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் அரைக்க எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு உளுந்து வறுத்துக்கிறேன். உளுந்து நல்லா வாசனை வரல வறுத்துக்கலாம். 1 கப் எண்ணெய் சேர்த்துட்டு மிளகாய் வறுத்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. வறுபட்டதும் மிளகாய் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை போட்டு வதக்கிறேன். ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற வரலாம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும் புளியும் உப்பும் சேர்த்து நான் ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த தொகையில் தாளிக்கலாம். சாப்பிட்டா உடல் சூடாகும்வாங்க, அதனால நீங்கள் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.